புதுச்சேரி நோனாங்குப்பத்தில் புயல் மற்றும் மழையால் படகுகள் சேதமடைந்திருக்கின்றன. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் இளவமுதனிடம் கேட்கலாம். இளவமுதன், எந்த அளவிற்கு இப்போ பாதிப்பு இருக்கிறது? மீனவர்கள் என்ன சொல்றாங்க? காயத்ரி, புதுச்சேரியில் புயல் மற்றும் வெள்ள பாதிப்பை தொடர்ந்து நம்ம பார்த்து வருகிறோம். புதுச்சேரி மட்டுமல்ல, புதுச்சேரி ஒட்டியுள்ள கடலூர் மாவட்டத்தில் நடைபெறும் பாதிப்புகளையும் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். தனியாருக்கு மட்டும் அரசுக்கும் மட்டுமல்ல, அரசு நிறுவனங்களுக்கும் இதுபோன்ற பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. புதுச்சேரியுடைய சுற்றுலா தலத்தில் தான் நாம் இருக்கின்றோம். இந்த பகுதி பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஒரு வாரமாக இந்த சுற்றுலா தலம் மூடப்பட்டிருக்குது. புயல் எச்சரிக்கை காரணமாக இது மூடப்பட்டிருந்தாலும் இங்கு வைக்கப்பட்டிருந்த சுற்றுலா படகுகள் கடலுக்குள் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. 6 படகுகள், பெரிய படகுகள் கடலில் காணாமல் போயிருக்கின்றன. அதில் ஒரு படகு மட்டும் தற்பொழுது மரக்காணத்தில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. புயல் வீசியதை தொடர்ந்து வெள்ளப்பெருக்கின் காரணமாக இந்த கரையோரம், அதாவது நோனாங்குப்பம் கரையோரம் தான் இந்த படகுத்துறை இருக்கிறது. இது முழுமையான சேதத்துக்குள்ளாக இருக்கிறது. நாம் நேற்று நிலையை பார்க்கும்போது இந்த படகுத்துறை முழுமையாக தண்ணீரில் மூழ்கி இருந்தன. இங்க என்ன மாதிரி பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது? இங்க இருக்கிற ஊழியர்கிட்ட கேட்போம். என்ன நடந்திருக்கு அன்னைக்கு? என்ன ஒரு பாதிப்பு உங்களுக்கு ஏற்பட்டது? இப்ப புயல் எடுத்தப்ப சார் தண்ணி அதிகமாக வந்தது. தண்ணி அதிகமாக வந்ததால் ஒரு 5-6 போட்டுங்க கடலுக்கு அடிச்சுன்னு போயிடுச்சு. அதில் ஒரு போட்டு தற்சமயம் மரக்காணத்தில் ரெக்கவரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. இப்போ மீதி இருக்கிறத நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். கூடிய சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரெக்கவரி பண்ணி எல்லாத்துக்கும் பப்ளிக் சர்வீஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். அது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ செஞ்சு கொடுத்துருவோம் சார். நிச்சயமாக ஆற்றில் அடித்து வரப்பட்ட ஆகாய தாமரை போன்ற குப்பைகளும் ஏராளமாக இந்த பகுதியில் நாம் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே இருந்த படகுகள் பழுதடைந்து அது கரையோரம் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இது மட்டும் அல்லாமல் காணாமல் போன 5 படகுகள் மொத்தம் மதிப்பு 50 லட்சத்துக்கு மேல் இருக்கும் என்று கூறப்படுகிறது. இது மட்டுமல்ல, இங்கு உள்ளே பாதிப்பு மட்டுமல்லாமல் கடற்கரை ஓரம், அதாவது பாரடைஸ் பீச் என்ற பகுதியும் முழுமையாக சேதமடைந்திருக்கு. அதை பற்றி ஒரு கேட்போம். அந்த பாரடைஸ் பீச்சில் என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? பாரடைஸ் பீச்சில் எங்களுடைய உணவகங்கள் இருக்குது. அந்த உணவகங்கள் முழுவதும் பாதிக்கப்பட்டுருச்சு. அது நான் சுத்தம் பண்ணுற பீச்சில் ஃபுல்லாக ஆகாயத்தரமாக ரொம்ப மூடிடுச்சு. அதை சுத்தம் பண்ணுற பணிகளை மேற்கொண்டிருக்கோம். அதெல்லாம் சீரமைக்கிறது இன்னும் எவ்வளோ நாளாகும்? இன்னும் 2-3 நாட்களில் சரி பண்ணிடுவோன்ற இதில் இருக்குது. அதிகபட்சமாக ஆட்களை வர வச்சு நாங்கள் பண்ணியிருக்கோம். எங்கள் ஊழியர்களும் இதில் தொடர்ந்து சுத்தம் பண்ணுற பணிகளை ஈடுபட்டுருக்காங்க. 33 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் இந்த படகுத்துறை ஒவ்வொரு துறையும் இயற்கை பேரிடர் மற்றும் வெள்ளப்பெருக்கு போன்ற சம்பவங்களில் பாதிக்கப்பட்டுதான் இருக்கிறது. இருப்பினும் இந்த மீட்பு பணி, நிவாரண பணிகளும் மீட்பு பணிகளை தொடர்ந்து இது மீண்டும் செயல்பாட்டுக்கு வருவதற்காக ஊழியர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காயத்ரி, நன்றி இளவமுதன், விவரங்களை வழங்கியமைக்காக. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கனமழையால் ஏற்பட்ட மண் சரிவால் 2ஆம் நாளாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருப்பதால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்துள்ளது. அது குறித்த தகவல்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இப்போ எந்த அளவிற்கு பொருட்களினுடைய விலை அதிகரிச்சிருக்கு? மக்கள் எவ்வளவு சிரமத்தை சந்திக்கிறாங்க? சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் நேற்று பிற்பகல் வரை தொடர்ச்சியாக ஒரு 4 நாட்கள் தொடர் மழை பெய்து வந்தது. நேற்று பிற்பகலுக்கு பிறகு சிறிது நேரம் விட்ட மழை மீண்டும் இரவு கனமழையாக மாறியது. நேற்று மாலை வரை பெய்த மழையின் காரணமாகவே ஏற்காட்டில் 80 இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டது. ஆங்காங்கு பெரும் பாறைகள் சாலையில் விழுந்ததனால் சேலத்திலிருந்து ஏற்காடு செல்லக்கூடிய அந்த மலைப்பாதையில் போக்குவரத்து நிறுத்தம் மாவட்ட நிர்வாகத்தால் செய்யப்பட்டது. அதை சீர் செய்யும் பணி தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில நேற்று இரவு மீண்டும் கனமழை பெய்ததன் காரணமாக மீண்டும் பல இடங்கள்ல இன்றும் மண் சரிவு ஏற்பட்டதோடு பாறைகள் சாலைகள்ல விழுந்திருக்கு. அதை சரி செய்யக்கூடிய பணியில தற்பொழுது ஈடுபட்டு வராங்க. இதன் காரணமாக 2வது நாளா சேலத்திலிருந்து ஏற்காடு செல்லக்கூடிய போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்காடை பொறுத்தவரை ஏற்காட்டு மக்களுக்கு தேவையான பல்வேறு அத்தியாவசிய பொருட்கள் சேலத்திலிருந்தே ஏற்காடு கொண்டு செல்ல வேண்டி இருக்கிற ஒரு காரணத்தினால 2வது நாளும் இந்த போக்குவரத்து தடை நீடிப்பதனால் அங்கு இருக்கக்கூடிய பொருட்களின் விலை சற்று உயர்ந்து இருப்பதாக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்திருக்கிறாங்க. அது மட்டுமல்லாம ஏற்காட்டுல பல இடங்கள்ல மின் கம்பங்கள் மீது மரங்கள் விழுந்து முழுமையா அந்த மின் வெட்டானது தொடர்ந்து நீடித்து வருகிறது. ஏற்காடு நகரம் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களிலும்
மின்வெட்டு 2 நாட்களாக மின்சாரம் இல்லாமல் மிகவும் அவதிப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக எங்கேயாவது இருக்கக்கூடிய ஒரு சில ஜெனரேட்டர் வசதி இருக்கக்கூடிய இடங்களில் செல்போன்களை கூட சார்ஜ் செய்யக்கூடிய ஒரு சூழல் மட்டுமே இருக்கிறது. பொதுமக்கள் இதனால மின்சாரம் இல்லாமலும் அங்கு பெரும் அவதிக்குள்ளாய் இருக்கிறாங்க. இந்த அத்தியாவசிய பொருட்களும் கீழிருந்து மேல கொண்டு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில இந்த 4 நாட்கள் பெய்த தொடர் கனமழையின் காரணமாக ஏற்காடு மக்கள் பொறுத்தவரை மிகவும் அவதிக்குள்ளாகி இருக்கிறாங்க. காயத்ரி. நன்றி கோகுல் தற்போதைய விவரங்களுக்காக. சேலம் திருமணிமுத்தாறு ராஜவாய்க்கால் பகுதியில் உடைப்பு ஏற்பட்டு அருகில் இருந்த விவசாய நிலத்திற்குள் நீர் புகுந்ததால் 150 ஏக்கர் கரும்பு, நெல், பாக்கு பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இதன் விவரங்களோடு செய்தியாளர் திருமலை இணைக்கிறார். அவரோடு பேசலாம். திருமலை, இப்போ பாதிப்பு அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கும், சேத விவரங்கள் எதனும் தெரிய வந்திருக்கா? விவசாயிகள் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுகிறது? காயத்ரி, சேலம் மற்றும் ஏற்காட்டில் பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. குறிப்பாக ஏற்காடு மலைப்பகுதிகளில் அதிக அளவில் மழைப்பொழிவு ஏற்பட்டது. இதனால் அங்கிருக்கக்கூடிய மழைநீர் முழுமையாக வெளியேறி திருமணிமுத்தாறு ராஜவாய்க்காலில் சென்று திருமணிமுத்தாறு ராஜவாய்க்கால் செல்கிறது. இதனிடையே அந்த ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக சேலம், கந்தம்பட்டி, புத்தூர், அக்ரகாரம் பகுதியில் கரையோர பகுதிகளில் இந்த ராஜவாய்க்கால் உடைப்பு ஏற்பட்டு அந்த பகுதியில் இருந்த விவசாய விளைநிலங்களுக்குள் இந்த மழைநீரானது புகுந்தது. இதனால் அங்கு பயிரிடப்பட்டிருந்த கரும்பு, நெல், சோளம், வாழை, பாக்கு, அரளி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட ஏக்கருக்கு விவசாய நிலங்கள் மழைநீரால் புகுந்ததால் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விவசாயிகள் தரப்பில் கூறும்போது மழைநீர் விவசாய நிலங்களுக்குள் ஆர்ப்பரித்து செல்லும் பொழுது பயிரிடப்பட்டிருந்த பாக்கு, சோளம், பருத்தி உள்ளிட்ட செடிகளும் அடுத்து செல்லப்பட்டது. இதனால் அரசு இந்த ராஜவாய்க்காலை தூர்வார வேண்டும். ஏனென்றால் கடந்த காலங்களில் ஏற்கனவே விவசாயிகள் தரப்பிலிருந்து இந்த ராஜவாய்க்காலை தூர்வார வேண்டும் என பலமுறை கோரிக்கை வைத்திருந்தும் அதனை மாவட்ட நிர்வாகம் அலட்சியம் காட்டி தூர்வாராமல் இருந்தது. இதன் காரணமாக ஒவ்வொரு முறையும் மழை பெய்யும் பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களுக்குள் மழைநீர் புகுந்து வண்ணம் இருக்கிறது. தற்போது அதிக அளவில் மழை பொழிந்ததன் காரணமாக இந்த ராஜவாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டு தற்பொழுது அதிக அளவில் சுமார் 150 ஏக்கருக்கு மேலாக இந்த மழை நீரானது புகுந்திருக்கிறது. இதனால் அந்த பகுதி முழுவதும் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதாக குறிப்பிடுகின்றனர். மேலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விவசாய நிலங்களை தற்போது அந்த பகுதி VOO மற்றும் வருவாய் ஆய்வாளர் உள்ளிட்ட பலர் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாலும் கூட விவசாயிகள் என்னென்றால் 40 ஏக்கருக்கு 40,000 இழப்பீடு வழங்க வேண்டும் என அவர்கள் தரப்பில் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். காயத்ரி. நன்றி திருமலை, விவரங்களை வழங்கியமைக்காக. திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள பஞ்சலிங்க அருவிக்கு செல்ல சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் பஞ்சலிங்க அருவியில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அருவிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. நெடுவாக்கோட்டை, மேலவாசல், காரிக்கோட்டை, இடையூர், செருமங்கலம், இடமேலையூர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியை அடுத்த தும்பூர் கிராமத்தில் பெய்த மழையினால் வீடுகளுக்குள் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. அத்துடன் பெரிய மரம் ஒன்று முறிந்து வீட்டின் மேற்கூரை மீது விழுந்து சேதமடைந்தது. கடலூரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார். நெல்லிக்குப்பம் சாலையில் உள்ள குமாரபுரம், கலைஞர் நகர் பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்திருப்பதால் அதனால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை பார்வையிட்டு பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். அதைத் தொடர்ந்து பெரிய கண்டனார்குப்பம், பெரிய கங்கனாக்குப்பம் ஆகிய பகுதிகளை ஆய்வு செய்த உதயநிதி ஸ்டாலின் வெள்ள சேதங்கள் குறித்து பொதுமக்களுக்கும் வழங்கப்பட்ட நிவாரணப் பொருட்கள் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார்.
முதலமைச்சரின் வேண்டுகோளை ஏற்று தமிழ்நாட்டில் புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்ய 3 குழுக்களை அனுப்ப மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் இன்று ஆலோசித்து இறுதி முடிவெடுக்கும் என்றும் தெரிகிறது. திருவண்ணாமலை, விழுப்புரம், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் மத்திய குழு நேரில் ஆய்வு நடத்த உள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாறு அணைக்கட்டில் இருந்து 2000 கன அடி தண்ணீரை வெளியேற்றப்படுவதால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ளபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பெஞ்சல் புயல் காரணமாக ராணிப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நீர்நிலைகள் நிரம்பி உள்ளன. அந்த வகையில் பாலாறு அணைக்கட்டும் நிரம்பி வழிகிறது. தற்போது அணைக்கட்டிலிருந்து 2000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் அணைக்கட்டில் பொதுமக்கள் வேடிக்கை பார்க்கவோ மீன்பிடிக்கவோ செல்ல வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே அம்மனம்பாக்கம் கிராமத்திற்கு செல்லும் சாலையில் தொடர் மழை காரணமாக தரைப்பாலத்திற்கு மேல் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. பாதுகாப்பிற்காக காவல்துறையினர் வைத்திருந்த தடுப்பு வேலியை அகற்றிவிட்டு ஆபத்தை உணராமல் இளைஞர்கள் தண்ணீரில் குதித்து விளையாடி வருகின்றனர்.